பேட்டி பாத்தீங்களா? கழுதிய குதிரையாக்குறானுங்க பாத்தியா? ஒப்பமான எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டிவி கொடு, தமிழ்நாட்டுல மத கலவரமே இல்லாம பண்ணி கொடுப்பானா? இவன் கொடுக்கணும். இந்த ரஜினிகாந்த கழுதிய குதிரையாக்குறான் பேட்டி. அவன் சொல்றான் பாத்தியா, மெதுவா மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சு நரசிம்மராவ் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சது பெரிய, அதை பாராட்டினான். யாரு? நரசிம்மராவ். அவரு ஒரு கிளாஸ் பெல்ட் ஆகியர். அப்புறம் பரமாச்சாரியாருங்கண்ணா யார்? அந்த செத்து போனான்ல தங்கம் போட்டு, ஒரு குருடு, ஒரு டஃப் டம்மு, குருடு சவுடு ஊமை, கோமா பேஷண்டா இருந்து அப்படியே செத்து போயிட்டான். இந்த நாட்டு மக்களுக்கு, எந்த இன மக்களுக்கும் காலனா பிரயோஜனம் இல்லாம தன் இனத்தவனுக்கு மட்டும் செஞ்சுட்டு போனவன் என்ன, அவன் தான் இந்த நாட்டுக்கு பரமாச்சாரி. பாரதியார நம்மெல்லாம் சும்மா பாரதியார், மகாகவி பாரதியார். எல்லா வீரன்னா தீரன் சத்தியமூர்த்தி. அதே மாதிரி ஐயருக்கு சொல்லும்போது மாத்திரம் அந்த பெரு நெடுஞ்சொல்ல சொல்ற, அவனுக்கு இடம் இல்லை இந்த நாட்டுல. அது இடத்தை பிடிக்கிறான். பிரதம மந்திரி அவரை பாராட்டினா ரஜினிகாந்த். அடுத்து என்ன பண்ணா, உனக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னா கமலஹாசன் தான். பாத்தியா அவன் பேட்டியில. அப்புறம் ஜெயலலிதாவின் சிறப்பு குணம் என்ன? பிடிவாதம். அவளையும் பாராட்டிட்டான். சங்கர் தயாள் சர்மா பாராட்டிட்டான். எவனாவது ஒரு தமிழனை வாயார பாராட்டினாட? ஏன்? இவெல்லாம் முன்னாள் RSS காரனுங்க, அதுக்கு பைனான்ஸ் கொடுத்துட்டு இருந்தவன் இவனுங்கெல்லாம். இப்ப புதுசா வந்து எல்லாம் கிழக்கியாட்டி நான் ரிஷிகேஷன் போகிறேன். ஆனா இவனுக்கு எவனை கொண்டு வச்சாலும் ஒன்னும் அவன் ரிஷிகேஷுக்கு போறேன், இல்லைன்னா சங்கராச்சாரியாட்ட போறேன், இல்லைன்னா சாய்பாபாட்ட போறேன். இவன் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா எங்க போவேன்? அங்கதான் போவேன். நம்மளை பொறுத்த மட்டுக்கு ரஜினிகாந்தும் அடுத்த ஒரு ஆபத்தானவன். அவனை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். மிரட்டி மிரட்டி வெளியே வர மாட்டான். சும்மா வீட்டுக்குள்ள அப்படி பேப்பர்காரன் சேர்ந்து அவனை இழுத்து குதிரையாட்டு பார்த்தான். அவன் எல்லா பயலுக்கும் கிழக்கை ஆட்டிட்டு டாடா கழிச்சுட்டு போயிட்டான். நீங்கள் 5 கோடி மக்களும் திருந்துங்கள். ஏண்டா அலை எண்ணிக்கடா போயிருது, நாம எண்ணிக்கடா குளிக்கிறது. 5 கோடி மக்கள் திருந்துவானா? அவனுக்கு நல்லா தெரியும் இந்த பையன் திருந்தவே மாட்டான். 5000 வருஷமா அடிமைப்பட்டு கிடக்குறேன், நம்ம வந்த இடத்துல ஒரு வண்டி ஏறி சுரண்டிட்டு போயிடுவான் அப்படின்னு பார்த்தான். அழகா எல்லா பேரும் மண்ணிலையும் வாயிலையும் மண்ணை போட்டு கம்முன்னு உட்காந்துட்டான். அவனுக்கு அவ்வளவு பெரிய பேட்டி. அதுல ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு கொடுத்தா மத கலவரமே இல்லாம நான் பண்ணி போடுவேன். கொடுக்கறான் அவன்.